இப்போ திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை மாவை எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு நம்ம இதில் வந்து அடித்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம மடித்து விடணுங்க. நமக்கு ஒட்டதுக்கு அதே ஒட்டிக்கிடும் முட்டையே. அதெல்லாம் நம்ம ஒட்டதுக்கு எதுவுமே பண்ணாண்டாம். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டெப்பிங் முட்டை சப்பாத்தி பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம முட்டையை நம்ம அடித்து விட்டு ஸ்டெப்பிங் பண்ணி பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. காலையில் தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் ஒரே சப்பாத்தி மாதிரி போடாமல் இந்த மாதிரி பண்ணுங்க. சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க. முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க ஸ்டெப்பிங் முட்டை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் மாவு எடுத்துருக்காங்க. அப்புறமா நமக்கு முட்டை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். மாவும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க. இது ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி நான் ஸ்டெப்பிங் சப்பாத்தி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுல் மாவு எடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு பிசைங்கன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா சட்டுன்னு பிசைஞ்சிடலாங்க. 2 சுற்று சுற்றினா போகிறோம், நல்லா மிக்ஸ் ஆயிரும். மாவு ரெடி ஆயிருங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு பிசைஞ்சாச்சுங்க. இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவி ஊற வச்சுக்கலாம். நான் மாவில் எண்ணெய் ஊற்றி பிசையில. உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஒன்று ரெண்டுமா பிசைஞ்சு நம்ம ஊற வச்சிடணுங்க. கை வலிக்க நம்ம அழுத்தி பிசையணும்னு வேண்டாம். இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா பிசைஞ்சிட்டு நம்ம மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஊற வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. நல்லா ஊறிடும் மாவு. வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊறட்டும், நம்ம எடுத்து பண்ணலாங்க. சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு பாருங்க. லைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா பிசைஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தேன்னா நல்லா ஊறிடுங்க. டைம் கிடச்சிச்சுன்னா 1/2 hour கூட வைக்கலாம் நீங்கள். மும்பையிலலாம் நான் நைட்லேயே மாவு பிசைஞ்சு வச்சுருவாங்க. சில நேரங்களில் காலையில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா நைட்லேயே மாவு பிசைஞ்சு படுக்கும்போது பிசைஞ்சு வச்சுட்டு படுப்பேன். 10:30 மணி 11 மணி ஆகும். காலையில் எழுந்திரிச்சாலும் அப்படியே இருக்கும் மாவு. காலையில் வச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவேன். ஆஃபீஸ் போகிறவங்கலாம் நைட்டில் ஒரு 11 மணிக்கு படுக்கும்போது நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு படுத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுன்னே வேண்டாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாக்க கொஞ்சம் ஹார்டாயிரும். நம்ம அவசரத்துக்கு எடுத்து போடும்போது கொஞ்சம் தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ மாவு உருட்டியாச்சு, தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெறும் மாவில் இப்படி சுற்றிட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் நைஸாக தேய்க்கணும், ரொம்ப தின்னமாக இருக்கக்கூடாது. அதுதான் சீக்கிரமாட்டு வேகும். ஒட்டுச்சுன்னா மாவில் பிரட்டிக்கங்க. நைஸாக தேய்ச்சாச்சு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நம்ம அப்புறமா போடணுங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தேய்ச்சி
ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம பீஸா பவுடர்லாம் கடையில் கிடைக்கும் பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி ஓல் போட்டிருப்பாங்க. அந்த டப்பா வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக இருக்க டப்பாவில் நம்ம அந்த மாதிரி மாவை உள்ளே தட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக நிரப்பி வச்சாலும் சரி, குறையா வச்சாலும் சரி, ஒன்றுமே செய்யாது. நமக்கு கெட்டும் போகாது, கைப்படாமல் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஹாஃப் டப்பா தட்டியிருக்கேன். இதை நல்லா பேக் பண்ணிவிட்டு வேண்டான்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிடணுங்க. தேவைப்படுது நேரம் நம்ம இப்படி தட்டிக்கிடணும். இப்போ தேய்ச்சி இப்போ தட்டி காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு. இந்த டப்பாவில் இருக்க மாவு வந்து நம்ம இப்படி தட்டிக்கிடணுங்க. தட்டிட்டு இந்த மாதிரி பிரட்டிடணும். பிரட்டிட்டு நம்ம தேய்க்கணுங்க. அப்புறமா கொஞ்சம் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அப்படி தட்டினோம்னா நமக்கு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ஆகாது, வேஸ்ட்டும் போகாதுங்க. மாவு வந்து நம்ம கிடத்துல தட்டி வச்சுட்டு பிரட்டிட்டு அப்புறமா நம்ம தட்டி அந்த மாவு வைக்கும்போது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சிந்தாமல் மாவு வேஸ்ட் ஆகாமல் நம்ம எடுத்துக்கலாங்க. சூப்பராக தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ சப்பாத்தி மாவுலாம் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ முட்டை மசாலாவுக்கு வந்து நம்ம தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிடலாம். அப்புறமா பச்சை மிளகாய் 2 மிளகாய், கருவேப்பிலை தழை, மல்லித்தழைங்க. இப்போ ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா உப்புங்க. உப்பு முட்டைக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. ஜீரக பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. முட்டை வந்து நல்லா டைஜஸ்ட் ஆயிடுவாங்க. அப்புறமா பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இங்கே சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் மிளகாவே போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஓடு விடாமல் உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றியாச்சுங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். தோசை தவா நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டெப்பிங் பண்ணதுக்குள்ள நல்லா சூடாயிரும். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. நல்லா தொடச்சாச்சுங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும். நம்ம முட்டை ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். இப்போ திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை மாவை எடுத்துக்கிடணுங்க. எடுத்துட்டு நம்ம இதில் வந்து அடித்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம மடித்து விடணும். நம்ம ஒட்டதுக்கு அதே ஒட்டிக்கிடும் முட்டையே. அதெல்லாம் நம்ம ஒட்டதுக்கு எதுவுமே பண்ணாண்டாம். இந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணிடணுங்க. இப்போ நம்ம கல் காஞ்சிருச்சு. கல்லை தூக்கி போட்டு விடலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கிடணுங்க. இப்போ போட்டுக்கிடலாம். அப்படியே எடுத்து நம்ம தோசை தவால வச்சுக்கிடணும். அப்படியே திருப்பி திருப்பி போடணுங்க. ஒரே இடத்துல போடக்கூடாது. திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்ல வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம்.
எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் வச்சு கொடுத்து விடலாம், விரும்பி சாப்பிட்டு வருவாங்க குழந்தைகள் வந்து. இந்த புறமும் கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். முட்டை வந்து வேகணும், அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடணும் நம்ம. எண்ணெய் இந்த மாதிரி தடவிக்கங்க. நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா சூப்பராகிட்டு உப்பி வருதுங்க. இதுக்கு சைடிஷ்டு எதுவுமே தேவையில்லை. நமக்கு சைடிஷ்டு உங்களுக்கு தேவைன்னா டமாட்டோ கெச்சப் வச்சு அப்படியே சாப்பிடலாங்க. இது வேகிற நேரத்தில் நம்ம அடுத்தால ஒரு சப்பாத்தியை ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் தான் நம்ம முட்டையை வந்து அடித்து சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டே அடித்து வச்சுன்னா தண்ணி விட்டு வந்துடும் உங்களுக்கு, அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு மாவெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் இந்த மாதிரி முட்டையை ஆட் பண்ணிடணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு கிடக்குது, நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம். இதையும் நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நமக்கு ஓரத்துலலாம் வேகலைன்னா ஓரத்தில் வந்து இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டேன்னா ஓரத்துலலாம் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சு, சூப்பராகிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொன்று போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம திருப்பி போடணும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். ஓரத்துலலாம் நம்ம இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு நல்லா வெந்துடும். நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராகிட்டு ஸ்டெப்பிங் சப்பாத்தி பண்ணியாச்சுங்க. அட்டகாசமாட்டு டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பார்க்கலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சைடிஷ்டு வந்து கெச்சப் வச்சுருக்காங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம கடிச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்க்கலாம். கெச்சப்பில் அப்படியே முக்கி கடிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, எம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.